வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் இரு முன்னாள் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை. ஒட்டுமொத்த இலங்கையை உலுக்கிய தீர்ப்பு. நடுரோட்டில் நடந்த துப்பாக்கிச் சூடு. மிரிஷா சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சி வெளியானது. போக்குவரத்து நெரிசலுக்கு புதிய தீர்வு. ஆகஸ்ட் இறுதியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் 121 பேருந்துகள். ஆகஸ்ட் மாதம் பெட்ரோல் டீசல் விலை நிலை என்ன? இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட தகவல். கடல் சீற்றம் அதிகரிக்கும் அபாயம். யாழ்ப்பாணம் முதல் பேருவளை வரை மீன்பிடிக்கு தடை. பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. தகவல்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை ஏற்கிறேன். ஆனால் இந்த தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அலி சப்ரி முக்கிய கருத்து. நீர்கொழும்பு கடலில் மீனவர்கள் மாயம். தேடுதலில் களமிறங்கிய கடற்படை விமானப்படை. எல்னினோ கதவை தட்டவில்லை, ஏற்கனவே வீட்டுக்குள் நுழைந்துவிட்டது. அதிர்ச்சி எச்சரிக்கை. ஹாலிவுட் வாய்ப்பு கிடைத்தால் அப்பாவைத்தான் அழைத்துச் செல்வேன். விஜய் குறித்து ஜேசன் சஞ்சய். அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் விபத்து. மோதும் முன் உயிர் தப்பிய விமானி. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை, கடமையை புறக்கணித்தமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளனர். பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய நீதிபதிகள் அடங்கிய மூவர் கொண்ட நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீண்ட நேரம் வாசிக்கப்பட்ட தீர்ப்பில் பெரும்பான்மை நீதிபதிகளான பிரியந்த லியனகே மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் குறித்த குற்றச்சாட்டுகளில் இருவரையும் குற்றவாளிகளாக அறிவித்தனர். தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 586 பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்டனர். தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னதாக 2019 ஆண்டு ஏப்ரல் 20 மாலை அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தனவினால் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக இருவருக்கும் தகவல் வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. எனினும் அந்த தகவலின் அடிப்படையில் தாக்குதலை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் பெரும்பான்மை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்த போதிலும் கிடைத்த புலனாய்வு தகவல்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்றம் தெரிவித்தது. அதேவேளை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளி என பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்மானித்தனர். இருப்பினும் நீதிபதி விராஜ் வீரசூரிய தனது சிறுபான்மை தீர்ப்பில் இருவருக்கும் எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். ஆனால் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பின் அடிப்படையில் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் இருவரும் நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் முன்னாள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது இலங்கையில் பெரும் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தறை மாவட்டத்தின் மிலிச சந்தி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 34 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் திடீரென குறித்த நபரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்டு மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதலில் ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே இந்த ஆண்டில் இலங்கையில் பதிவான 22வது துப்பாக்கி தாக்குதல் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை நவீனப்படுத்தும் நோக்கில் 121 புதிய மெட்ரோ பேருந்துகளை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலை, சிவில் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள குறித்த பேருந்துகளுக்கான பதிவு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தற்போது நிறைவடைந்து வருவதாக குறிப்பிட்டார். தனிநபர் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும், வாகன புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும், நகரங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் முடியும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த மெட்ரோ பேருந்து சேவை கொழும்புடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படவுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதற்காக புதிய பேருந்து பணிமனைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள சில பேருந்துகளில் ஆங்கில மொழியில் மட்டுமே காணப்படும் அறிவிப்புகளுக்கு பதிலாக புதிய மெட்ரோ பேருந்துகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் அறிவிப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் மெட்ரோ பேருந்து நிறுவனத்தின் பேருந்து எண்ணிக்கையை 500க்கும் அதிகமாக உயர்த்துவதுடன் தனியார் துறையின் பங்களிப்புடன் நகர்ப்புற போக்குவரத்து வலையமைப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தாத வகையில் சிறந்த வணிக மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்த சேவை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்த நடைமுறைக்கு அமைய ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜே.டி. ராஜகருணா நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை அறிவித்துள்ளார். இதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 414 ரூபாய் என்ற நிலையிலேயே தொடரும். அதேபோல் ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 382 ரூபாயாகவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 495 ரூபாயாகவும் மாற்றமின்றி நீடிக்கிறது. மேலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 478 ரூபாயாகவும், மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 285 ரூபாயாகவும் தொடரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பான எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் கடலோர பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கடற்பகுதிகளில் கடல் அலைகள் மிகவும் சீற்றமாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் முதல் பேருவளை வரையான கடற்பகுதியில் சிறிய ரக மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வதற்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடுமையான காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன. ஆனால் போலீசாரும் தேசிய பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். குற்றவியல் நோக்கம் இல்லாத நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பளித்துள்ளதை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் மேற்கண்டவாறு பதிவேற்றம் செய்துள்ளார். அப்பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னரே புலனாய்வு எச்சரிக்கைகள் கிடைத்த போதிலும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் கடமை தவறியமை, கொலை முயற்சி மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என தீர்ப்பளித்த சிறப்பு மூவர் அடங்கிய நிலையான மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இது உண்மை. குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன. ஆனால் போலீசாரும் தேசிய பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருப்பினும் குற்றவியல் நோக்கம் இல்லாத நிலையில் இந்த தண்டனை தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பதிவேற்றம் செய்துள்ளார். நீர்கொழும்புக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் பல மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அதில் சிக்கிய மீனவர்களை மீட்பதற்காக இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து விசேட தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன. மீனவர்களை தேடும் பணிகளுக்காக விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ஹெலிகாப்டர்
மீனவர் ஒன்று பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் மீன்பிடி நடவடிக்கைக்காக கடலுக்கு சென்ற டிங்கி படகு ஒன்று விபத்துக்குள்ளானமை மற்றொரு மீன்பிடி படகு வழங்கிய தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது மேலும் 3 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை விபத்துக்குள்ளான ஒரு படகில் பயணித்த மீனவர் ஒருவரின் சடலம் நீர்கொழும்பு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த படகில் பயணித்த மேலும் 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போன மீனவர்களையும் படகுகளையும் தேடும் பணிக்காக கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகு விசேட நீர்மூழ்கி தேடுதல் அணியினருடன் கடற்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகள் இணைந்து வான் மற்றும் கடல் வழியாக தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. வேகமாக தீவிரமடைந்து வரும் எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் உலகளவில் கடுமையான வானிலை மாற்றங்கள் மற்றும் தீவிர காலநிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வானிலை முகவரகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி எல்னினோ தாக்கம் காரணமாக உலகின் பல பகுதிகளில் வெப்ப அலைகள், கடுமையான வறட்சி மற்றும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் காட்டுத்தீ தீவிரமடைந்து வரும் நிலையில் தெற்காசிய நாடுகளில் பருவமழை காரணமாக பல்வேறு பேரழிவுகள் பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் மத்திய பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக உலகளாவிய சராசரி வெப்பநிலை மேலும் உயரக்கூடும் எனவும் ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பா, இந்திய துணைக்கண்டம், கிழக்கு ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை பதிவாகும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் எல்னினோ உச்சநிலையை அடையும் போது அது புதிய வெப்ப சாதனையை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அட்டனியோ குட்டரஸ் தெரிவிக்கையில், எல்னினோ நமது வாசற்படியில் மட்டும் இல்லை, அது வீட்டிற்குள் நுழைந்து வெப்பத்தை அதிகரிக்க தொடங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பூமிக்கு எல்னினோ மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை முன்னறிவிப்புகள் மட்டும் பேரழிவுகளை தடுக்காது என தெரிவித்த உலக வானிலை அமைப்பின் பொதுச் செயலாளர் செலஸ்டே ஷவுலோ, மனிதர்களின் நடவடிக்கைகளே எதிர்கால பாதிப்புகளை தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க அரசாங்கங்களும் மனிதநேய அமைப்புகளும் உடனடியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கிய விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது இயக்குநராக தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளார். சந்தீப் கிஷன் நடிப்பில் உருவாகியுள்ள சிக்மா திரைப்படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள நிலையில் படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜேசன் சஞ்சயிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்போது உங்கள் பெயரை கொண்ட ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் சிக்மா படத்தை பார்த்துவிட்டு ஹாலிவுட்டில் படம் இயக்க அழைத்தால் இந்தியாவில் இருந்து எந்த நடிகரை அழைத்து செல்வீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜேசன் சஞ்சய், முதலில் எனக்கு நினைவுக்கு வருவது அப்பா விஜய் தான். நாங்கள் இருவரும் இணைந்தால் அது அட்டகாசமான கூட்டணியாக இருக்கும். இந்த கருத்தை நடிகர் ஜேசன் ஸ்டேதம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் சிறுவயதில் IPL போட்டிகளை காண தனது தந்தை விஜயின் தோளில் அமர்ந்து ரசித்த அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். தனது தந்தை விஜய் குறித்து ஜேசன் சஞ்சய் தெரிவித்த கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்றுள்ளன. அமெரிக்காவின் சாண்டியாகோ பகுதியில் உள்ள ராணுவ தளத்திற்கு அருகே அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான F-35B ரக போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. எனினும் விமானம் தரையில் மோதுவதற்கு முன்பே விமானி வெளியேறியதால் உயிர் தப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிராமர் கடற்படை விமான தளத்திற்கு அருகே உள்ளூர் நேரப்படி காலை 10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது விமானி அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் விமானிக்கு ஏற்பட்ட காயங்கள் அல்லது வேறு எவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பான தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை. விபத்து ஏற்பட்ட பகுதியில் தீ பரவியதால் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனிடையே விமானத்திலிருந்து புகையெழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. F-35B என்பது அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்களில் ஒன்றாகும். குறுகிய தூரத்தில் புறப்படவும் செங்குத்தாக தரையிறங்கவும் கூடிய சிறப்பு திறன்களை கொண்ட இந்த விமானம் அமெரிக்க கடற்படை மற்றும் மரைன் கார்ப்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளால் பயன்படுத்தப்படுகிறது. விபத்துக்கான காரணம் தொடர்பில் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.